1 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கம்பீர் எரான் தான் எல்லாருமே வந்து இந்தியன் கிரிக்கெட்டை வர்ணிக்கக்கூடியவங்க சொல்றாங்க. இந்த கம்பீர் கோச்சிங் ஸ்டைல் ஆஃப் இது அப்ரோச் இது எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம அவர் இது வரைக்கும் கோச்சா பார்த்தல, மென்டாரா பார்த்துருக்கோம். எல்எஸ்ஜியில் அங்கேயும் சரி, கொல்கத்தால சரி மென்டாரா இருந்திருக்காரு. கோச்சுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கொடுக்கறதா இது. இவர் மேல இருந்து சில மென்டார்ஷிப் மட்டும் தான் பண்ணுவார். அப்படி இருக்க இவர் கோச்சா எப்படி வந்து இது இருப்பாரு? குறிப்பா ஒரு ஐபிஎல் டீமை நிர்வகிக்கும் போது ஒரு 2-3-4 ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, 11 பேரும் ஸ்டார்ஸா இருப்பாங்க இந்தியன் டீம்ன்றப்போ. விராட் கோலி, ரோஹித் சர்மாவெல்லாம் வந்து சமாளிக்கணும். அதுதான் இன்னும் ஒரு கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா. எப்படி இருக்கும் கம்பீர் எரா? See, before we talk about Gambhir, hats off to Dravid and Rohit. Brilliant partnership. Dravidோட ஒரு பெட்டர் கோச் கிடைக்காது. நல்ல கோச், நல்லவன் அண்ட் வல்லவன் ரெண்டும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நான் வந்து இந்த T20 வின் பண்ணதை பற்றி சொல்ல, அதுக்கு முன்னாடி ஓடிஐயில் ஃபைனல்ஸ் 10 மேட்ச் லைனாக வின் பண்ணாங்க. அப்புறம் ஃபைனல்ஸ் தான் பை சின்ன மிஸ்டேக்கில் போச்சு. அது அதே மாதிரி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நிறைய போச்சு. எல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிராவிட் அண்ட் ரோஹித் வந்து கிளாஸ், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். கம்பீரே தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் டிராவிட் வந்து கம்பீருக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு எப்படி பண்ணணுன்ட்டு. அதுக்கு கம்பீர் வந்து மோஸ்ட் செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர் ஐ எவர் சீன் இஸ் டிராவிட் அப்படின்னு. அது மாதிரி 2 பேருக்கு ரேப்போர்ட் நல்லா இருந்திருக்கு. நான் கம்பீர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டிராவிடுக்கு சில ஃபியூ மைனஸ் பாயிண்ட்ஸ் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், டிராவிட் வந்து ஒரு டீமை எடுத்தாருன்னா சேஞ்ச் பண்ண மாட்டார் கடைசி வரைக்கும். நம்ம வேர்ல்ட் கப்பில் பார்த்தோம், 10 மேட்ச் ஒருத்த மொத்தம், அதில் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணார். சிராஜ் பதிலாக குல்தீப் யாதவ் உள்ளே வந்தார். மற்றபடி ஒரு சேஞ்ச் கிடையாது. மீதி 10 பிளேயர்ஸும் சேம் பிளேயர்ஸ். அது வந்து கம்பீரில் இந்த மாதிரி நடக்காது. அவர் வந்து என்ன பண்ணார், பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாக்கா ஹி வில் சேஞ்ச் த பிளேயர். ஸோ இது 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அவங்க வின்னிங் காம்பினேஷன் பாங்க, தட் மே நாட் ஒர்க் அவுட் சம்டைம்ஸ். ஓகே. ஸோ இது முக்கியமாக இதில் நம்ம பப்ளிக் வந்து எல்லாருமே பார்க்கலாம். எப்படின்னா, T20 வேர்ல்ட் கப்பில் சிவம் துபே பிளேட் ஆல் த மேட்சஸ். நான் கம்பீர் வந்து ஃபஸ்ட்டு மேட்சே சிவம் துபே ட்ராப்ட். நான் ட்ராப் ஏன்னு சொல்கிறேன்னாக்க, ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் எனி இன்ஜுரி ஆர் சம்திங். பிகாஸ் அவர் வந்து இந்த எல்லோ ஜாக்கெட் போட்டு நாங்கள் உட்காந்துருக்காரு, ஃபீல்டிங்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ நோ இன்ஜுரி. First 2 matches he was dropped. So that means Gambhir felt Shivam Dubai is no good, which we all felt. Okay. World Cup mode we played with 8 players. Remember, we won the World Cup with 8 players. Nalla yosichu parunga. Kohli except finals 0. Onnume kedaidu. Shivam Dubai except finals 0. And Siraj onnume kedaidu. Say unga 3 பேர் இருந்தாங்க. ஜடேஜா வேற ஃபெயிலியர். ஸோ இந்த 3 மெயின் பிளேயர்ஸ் இந்த 11 ஃபெயில்டு. ஸோ 8 பிளேயர் வச்சு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு சிவம் துபை ட்ராப் பண்ணிட்டாரு. தட் மீன்ஸ் கம்பீர் ஃபெல்ட் சிவம் துபை இஸ் நோ குட் அண்ட் தே ஹவ் பர்ஃபார்ம் வெல் 2 மேட்சாக. இதில் ஒன்றும் ஆல் த 11 பீப்புள் டிட் வெல். அண்ட் கில் வாஸ் ரெஸ்டட் அண்ட் சஞ்சு சாம்சன் போடுறாங்க. சஞ்சு சாம்சன் இஸ் நோன், இஸ் காட் நோன் வீக்னஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். நம்ம ஐபிஎல் நிறைய பேர் பார்த்துருக்கோம், அஸ்ராங்காலாம் அவரை சொல்லி அடிப்பார். தென் நேற்று கூட தீக்ஷன் அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் வீக்னஸ். பட் எனியோ ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டியது கடமை கொடுத்தார். அது மாதிரி இட்ஸ் அ குட் சஜஷன். இன்ஃபேக்ட் குட் 11th செலெக்ஷன். பட் இது அஃப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் கம்பீர் வந்து இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னாக்க, கல்கட்டாவில் இவாஸ் கேகேஆர் வந்து அவர் வந்து 2 தடவை வின் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் கேப்டன்சியில். அதுக்கப்புறமா வந்து கல்கட்டா வந்து நாட் இந்த பிக்சர் அட் ஆல். அப்புறம் இப்போ போன வருஷம் அவர் வந்து மென்டார் ஆனப்புறம் வந்து
கொண்டு வந்து எல்எஸ்ஜி வந்து தொடர்ந்து கேகேஆர். பிளே ஆஃப் வந்துச்சு, கேகேஆர் ஜெயிச்சிருக்கு. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சுனில் நாராயணன் கம்மிங் as a ஓப்பனர். ஆமா ஆமா. இது வந்து வேற யாரும் பண்ணலை, இவர் ஒருத்தர் தான் பண்ணார். அது வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. சுனில் நாராயண் became the most valuable player in the IPL 2024. கரெக்டா? நம்ம நமக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து வெரி குட் bowler. பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்து மேட்சை டேர்ன் வேற பண்ணார். ஸோ 3-in-1 அது மாதிரி. ஸோ அதுக்கு கம்பீர் காரணம். ஸோ கம்பீரோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஆல்வேஸ் குட். இஸ் அ வெரி குட் திங்கர், வெரி குட் பிளானர். எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவார், திங்க் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அண்ட் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் எல்லாமே உண்டு. அபவ் ஆல் மோஸ்ட் பேட்ரியாட்டிக் கிரிக்கெட்டர். அது எப்படின்னாக்க ஆப்பனண்ட் பாகிஸ்தானோட வந்து ஃபஸ்ட்டு சண்டை போடுறது இவர் தான். நீங்கள் பார்த்துக்கலாம், ஷாஹித் அஃப்ரிடி ஆகட்டும், ஷோயிப் ஆகட்டும், எல்லாரையும் மொழிப்பார். இவ்வளோண்டு இருப்பார், ஆனால் எல்லாரையும் மொழிப்பார். ஸோ மொத்தத்தில் வந்து கம்பீர் இஸ் அ கண்ட்ரி மேன் அண்ட் இஸ் நாட் செகண்ட் டு எனிபடி அப்படி சொல்லலாம். இவரோட அவர் பெட்டர் அந்த பேச்சே கிடையாது. கம்பீர் இஸ் குட் ஸோ ஃபார். ஸோ அதனால் அவர் கொடுத்ததில் வந்து ஒன்றும் ஆச்சரியப்பட்டு ஒன்றுமே இல்லை. அடுத்தது ஐ திங்க் WB ராமன்லாம் 2 பேர் வந்தாங்க போல இருக்கு. பட் அவங்களாம் நாட் இன் த ரேஸ். பட் அது தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஏன்னா கம்பீருக்கு வந்து டெஃபினெட்லி இஸ் அ குவாலிஃபைட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரூவன் கோச். இதுல கிரிட்டிசிசமும் இருக்குல்ல சார். அவர் வந்து அவருடைய சர்க்கிள்ஸையே திருப்பி கொண்டுறாரு. என்னெல்லாம் மித்தவங்க மேல குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதே விஷயத்தை இவரும் பண்றாரு. கேகேஆர்ல அவர் கூட விளையாண்ட தென்தோஷத்தை வந்து நெதர்லாந்து கூட்டு வந்து கோச்சிங் ஸ்டாஃபா வச்சுட்டாரு. அபிஷேக் நாயரை பேட்டிங் கோச்சா, அசிஸ்டன்ட் கோச்சா கொண்டு வந்துட்டாரு. ஃபீல்டிங் கோச்சை மட்டும் அப்படியே விட்டுருக்காரு திலீப்பை. அப்படியே டீம் பாருங்க, ஹர்ஷித் ராணாவும் டேரக்டா ஓடியில் ஆட வைக்கிறாரு. அவர் இதுக்கும் விஜயாசரெல்லாம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாரா எதுவுமே பார்க்கல. டேரக்டா ஒன் டே ஸ்குவாட்ல இருந்து கூட்டு வராங்க. இது என்ன கணக்கு அப்படின்ட்டு விமர்சனம் இருக்குல்ல. இல்லை இப்போ அவங்க அப்படி சொல்ல வேணாம் நம்ம. ஏன்னா அது இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா த பெஸ்ட் ஸ்பின்னர் இன் இந்தியா டுடே இஸ் வருண் சக்கரவர்த்தி, கேகேஆர். பட் அவர் இல்லை. என்ன கேட்டால் கம்பீர் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கணும். இஸ் த பெஸ்ட் ஸ்பின்னர். அது இன்னைக்கு இருக்கிற ஃபார்மில் இஸ் த பெஸ்ட். அவர் எடுக்கல. ஸோ அது ஹர்ஷித் ராணான்னு ஒரு பிளேயர் எடுத்தார். அவர் வந்து ஹி ஹஸ் ப்ரூவ்ட் வெரி வெல் இன் லாஸ்ட் IPL 1. இப்போ வந்து சிராஜ் வந்து இஸ் ஸ்டில் பிளேயிங். பட் டூ யூ திங்க் சிராஜ் இஸ் குட் எனஃப் ஆஸ் ஆன் டுடே? நட்ராஜன் ஷுட் ஹவ் பிளேட் இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ். இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குல்ல யாருக்கு? நட்ராஜன். ஆகட்டும், பிளேயர் தானே. சி கேப்டனுக்கு இன்ஜுரி இருந்தால் தான் உங்கள் டேஞ்சர். பிகாஸ் வேறு கேப்டனை பாதியில் மாற்றணும். பிளேயர் இருந்தால் என்ன, இந்த இன்ஜுரினா ட்ராப் பண்ணிட்டு போகுது அடுத்த மேட்ச். தட் இஸ் நாட் அ பிக் திங். இப்போ ஹர்திக் பாண்டியா இஸ் பிளேயிங் ஆஸ் அ ஆர்டினரி பிளேயர் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. இல்லைனா யூ ஷுட் ஹவ் பீன் கேப்டன். ஓகே. ஸோ நாளைக்கு ஃபாஸ்ட் பாலிங் போடுறாரு, இன்ஜுரினாக்கா அடுத்த மேட்ச் இஸ் நாட் தேர். வேறஸ் நீ கேப்டனாவோ வைஸ் கேப்டனோ ஆகிட்டாக்கா we are forced to take him, keep him in that. ஸோ அதனால வருண் சக்கரவர்த்தி இஸ் ஒன் எக்ஸாம்பிள் வேர் கம்பீர் டிட் நாட் ஃபேவர். அது இன்ஃபேக்ட் ஐ எம் ஷோர் வித் கம்பீர் ஃபார் தட். ஓகே. செகண்ட் வந்து ஹர்ஷித் ராணா இஸ் அ வெரி குட் bowler கம்பேர்ட் டு அதர் bowlers. இன்னைக்கு ப்ராமிசிங்னாக்கா ஹர்ஷித் ராணா, எஸ்பெஷலி இந்த ஸ்லாக் ஓவர்ஸில் நல்லா போடுறாரு. அது நீங்கள் வந்து மேட்ச்சில் சான்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு தெரியும் பார்த்தாக்க. ஃபெயில் ஆச்சுன்னா ஃபெயில், அக்ரி. சிராஜ் இஸ் அ நோன் ஃபெயிலியர் இன் T20. நோன் ஃபெயிலியர். எல்லாரும் அடிப்பாங்க IPL, நீங்கள் பார்த்துருப்பாங்க. அவர் வந்து தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டடிப்பாங்க. அவர் வந்து வேர்ல்ட் கப்பில் இருந்தார், டீமில் இருந்தார், இப்போ இதுலேயும் இருக்கார். சிவம் துபே இஸ் தேர் இந்த 15. இதெல்லாம் வந்து ஐ ஃபீல் ஆட் பிகாஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டாக வந்து கம்பீர் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுல ருத்துராஜ் கேக்வாட் எடுக்கப்படாதது ஒரு சர்ச்சையாச்சுல. ருத்துராஜ் கேக்வாட் வந்து T20 3த்துலயுமே எடுக்கப்படல, 2த்துலயுமே எடுக்கப்படல. சஞ்சு சாம்சன் வந்து இப்போ ஒரு T20 டோர்னமெண்ட் வருதுன்னா அவரை ஓடியில் ஆட வைப்பாங்க, ODI டோர்னமெண்ட் வருதுன்னா T20 டோர்னமெண்ட் ஆட வைப்பாங்க. ஆக மொத்தம் அந்த வேர்ல்டு கப் போகும்போது அவர் எடுக்கூடாம பண்ணதுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு பண்றதா ஒரு கான்ஸ்பிரசி தெரியும். ஆனா இந்த T20 வேர்ல்டு கப்ல எடுத்துட்டு போயிட்டாங்க, சான்ஸ் கொடுக்கல சொல்றேன். இல்லை இப்போ இது வந்து சஞ்சு சாம்சன் வந்து என்ன ப்ராப்ளம்னா இஸ் அ பன்னி ஃபார் ஸ்பின்னர்ஸ். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 8 வருஷமா இருக்குது அவர் விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து. இஸ் ஸ்டில் அ ஃப்ரெஷர். ஆமாம், ஸ்பின்னரை கண்டாக நாட் குட், நாட் கம்ஃபர்டபுள். அடிப்பார் 2-3 6. பட் த ப்ராப்ளம் இஸ் ஸ்பின்னர்ஸ் வில் ஹேவ் எனி டைம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்னஸ். எப்படி நீங்கள் வந்து சுரேஷ் ரெய்னா ஃபாஸ்ட் பவுலிங் பவுன்சருக்கு பயப்படுவார், சிவம் துபே சரியாக விளையாட மாட்டார், இதெல்லாம் சர்க்கிளில் இருக்குது. ஸோ இதை வந்து கோச் ஸ்பாட் அவுட் பண்ணி கரெக்ட் பவுலர்கிட்ட கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க அந்த பிளேயர் அவுட் ஆகிட்டு போகிறான். அது பண்ணாதனால தான் சம்டைம்ஸ் தே ஸ்கோர். ஓகே.
இட்ஸ் அ கோச் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும் கண்டிப்பாக. அண்டு ரிகார்டிங் கெய்க்வாட், எனக்கே வந்து அது பெரிய ஷாக்காக இருக்குது. அதாவது என்ன மேட்டர், ஒய் கெய்க்வாட் இஸ் நாட் ஃபைண்டிங் ஃபேவர், அது வந்து எப்படின்னு தெரியல. இது எங்கே என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் சாம்சன் மாதிரி அவரும் சம்டைம்ஸ் ஃபெயில் ஆயிருக்காரு. பட் லாஸ்ட் சீரீஸ்ல ஹி இஸ் லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ். 5th மேட்ச்ல அவர் இறக்கல. ஆமாம், ஜிம்பாப்வே டூர்ல. ஆமாம், ஜிம்பாப்வே டோர்னமெண்ட். பட் அதுதான் அது என்னன்னு தெரியல. அது அதாவது செலக்டர்ஸ் அண்ட் கோச் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற எதுவும் ரீசன் இருக்க மாதிரி எனக்கு புரியல. பிகாஸ் சிஎஸ்கே, ஏன்னா துபை விளையாடுறாரு. ஸோ சிஎஸ்கேனாலலாம் கிடையாது. ஸோ ஏதோ அண்ட் காம்படிஷன் இஸ் சிவியர் ஃபார் ஓப்பனிங் ஸ்லாட். கில் இருக்காரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு, தென் அஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா. அவரை ட்ராப் பண்ணது பெரிய மடத்தம். அபிஷேக் சர்மா டுடே ஆன் ஃபார்ம் செஞ்சுரி அடிச்சிருக்காரு வேற. ஆமாம். ஸோ ஈ ஷுட் ஹவ் பீன் தேர். ஸோ அதுவும் கொஞ்சம் இடிக்குதுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் 4-5 கூட ஆடுறாரு. இல்லை ஆடுறாரு, கீப்பிங்கும் பண்றாரு. நீ என்னெல்லாம் கொடுத்தாலும் பண்ணுவேன்ற மாதிரி ரெடி ஆயிட்டாரு அவர். இல்லை கீப்பிங் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. கேஎல் ராகுலே கொடுக்கல. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. பட் கேஎல் ராகுல் கொடுத்து வச்சுக்கோ, மைடன் ஓவர் கொடுத்துருவார். ஸோ அது ஒத்து வராது. இது சாம்சன் அண்டு ருத்துராஜ் இவங்க 2 பேர் தான் அந்த மிடில் ஆர்டர் இதுக்கு. ஸோ அதில் வந்து சாம்சன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சில் சான்ஸ் கொடுப்பாங்க. அதே இல்லை, அஃப்கோர்ஸ் செலக்டே பண்ணல. நெக்ஸ்ட் சீரீஸில் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்போ பவுலிங் பார்த்தோம்னா அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. பும்ரான்ற ஒரு பெரிய ஆளை வச்சுட்டு அவரை வச்சுட்டு மீதி பவுலர்ஸ்லாம் மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு நம்பர் 2, நம்பர் 3 செகண்ட் ஃபிடில் இருக்கிறதுக்கு ஒரு யாருமே இல்லையோ. அர்ஷ்தீப் இருக்கார். 3 ஃபார்மேட்ல அர்ஷ்தீப் இஸ் bowling very well. வேணும்ல. சாரி, 3 ஃபார்மேட்லயும் வேணும்ல. இல்லை 3 ஃபார்மேட்லாம் இனிமேல் எதிர்பார்க்கக்கூடாது. பும்ரா இஸ் எக்ஸப்ஷனல். அண்ட் பும்ராவே 3 ஃபார்மேட் விளையாடுறதே இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா என்னைக்கு பேக் உடச்சுக்கு போகிறாரு தெரியல. அது மாதிரி அண்ட் ஹர்திக் பாண்டியாவே இப்போ வந்து இஸ் குட் எனஃப் டு போல் 120s. 130 140 போட்டார்னா ஹி வில் ஃபேஸ் இன்ஜுரி. அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அந்த லீன் ஸ்ட்ரக்சர், அந்த பெண்டிங் த பேக்னு ஒன்று இருக்குது. அது நிறையா பெண்ட் பண்ணால் தான் பேஸ் வரும், பவுன்ஸ் வரும். அதை ட்ரை பண்ணாருன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்துடும் அவருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஹி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் வைஸ் கேப்டன். ஓகே, ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இன்ஜுரி ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. அதனால் இது பட் எனக்கு என்னமோ இது ஸ்டில் த டீம் செலெக்ஷன் இஸ் நாட் 100% பிகாஸ் வருண் சக்கரவர்த்தி இஸ் த பெஸ்ட் ஸ்பின்னர் அண்ட் நட்ராஜன் விளையாடுருக்கணும் டெஃபினட்டாக, எஸ்பெஷலி T20. இது 2 தான் ஐ ஃபீல் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இது. அண்ட் ரவி பிஷ்னாய் ஈவன் தோ இஸ் கெட்டிங் விக்கெட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காவோட யார் போட்டாலும் விக்கெட் கிடைக்கும் போல இருக்குது. பட் he is not a complete bowler because he doesn't have leg break. He bowls everything googly, so he becomes predictable bowler and a batsman can play him like an off spinner. எல்லாமே googly போடுறாரு. ஒரு பால் கூட ஈவன் ஸ்ட்ரைட் பால் கூட வர மாட்டேங்குது. ஸோ the bowler must have 3 variety, a leg break, a flipper and a googly. அந்த மாதிரி இருக்கணும். இவர் அப்படி இல்லை, ஒன்லி googly. So he may become predictable and they will punish him. So Ravi Bishnoi, I don't rate him very high. Okay, Akshar Patel, because of his arm ball, he is surviving, and he's a very good bat, mind you. He's a very good bat. He's good enough to go number 4 or any team. அதனால வந்து he is an automatic choice. மற்றபடி வந்து குல்தீப் யாதவ், they should play him in all the matches because instead of Ravi Bishnoi, I will go for Kuldeep Yadav. இப்போ நமக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர மார்ச்ல வர இருக்குது. அது வந்து மேபி அ லாஸ்ட் ஆஃப் விராட் கோலி, ரோஹித் சர்மான்னு சொல்றாங்க. இஃப் ஃபிட்னஸ் ஆல் குட் they will proceed அப்படின்ட்டு கம்பீரும் அகர்கரும் சேர்ந்து பிரஸ் மீட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது 2027 வேர்ல்டு கப்புக்கு அதுல விளையாடுறதுக்கான 2027 வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ரோஹித் கொஞ்சம் கஷ்டம் ஐ ஃபீல். ஓகே, whereas கோலி will be fit, there is no doubt about it. பட் ரோஹித் இல்லைன்னா who is the captain? கில்ல இப்போ வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. இதில் தான் ப்ராப்ளம். இதெல்லாம் காட்ஃபாதர் இருந்தால் தான் வர முடியும். ஓகே, நல்லா தெரியுது. கில் வைஸ் கேப்டனாக போட்டோடனே தெர் இஸ் அ காட்ஃபாதர் சப்போர்ட்டிங் ஹிம். அது மாதிரி இப்போ சிவம் துபைக்கு ஒரு காட்ஃபாதர், சிராஜுக்கு ஒரு காட்ஃபாதர். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் ரெகுலர்லி இந்தியன் டீம். ஈவன் நம்ம ட்ராஃபி வின் பண்ணால் கூட இந்த பேக் ஆஃப் த மைண்டில் இது போயிட்டே இருக்கும். அதனால் இதை பற்றி சொல்லி யூஸ் இல்லை.
பட் என்ன கேட்டாக்க நெக்ஸ்ட் கேப்டன் ஹூ ஐ வுட் ப்ரிஃபர் பந்த் as a captain. ஓடிஐக்கு T20 Pant should have been vice captain instead of Gill, because Gill is a proven failure in GT. Okay, கில்லுக்கு வந்து கொஞ்சம் கூட பண்ண க்ளூவே இல்லை. பட் ஃப்யூச்சரில் அவர் தான் கேப்டன்ற மாதிரி இவங்க டிசைட் பண்ணுறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஓகே, டெஃபினட்டாக இப்போ ருத்துராஜ் ஆல்சோ இஸ் அ குட் கேப்டன், பட் அவருக்கு டீம்லேயே இடம் இல்லை. கேஎல் ராகுல் இஸ் அ குட், I mean, not a good captain, but a very good player for ODI and Test. Test, I think KL Rahul will become vice captain என்னன்னு தெரியல. Because Test அவர் must KL Rahul. But என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இட்ஸ் a long way to go. And Champions Trophy also March 25 தான், இன்னொரு 8 மாதம் இருக்குது. அதனால் there is no urgency. But டெஃபினட்டாக இப்போ வந்து ஓடிஐயில் வந்து போத் ரோஹித் அண்ட் கோலி ஆர் கோயிங் டு பிளே. See, this way I'm very happy. Rohit, Kohli, then Hardik Pandya. இவங்க 3 பேரும் they wanted to rest. But Gambhir did not allow that to come and play. So they are going to play. Hardik Pandya already playing. And இவங்க 2 பேரும் ஓடி விளையாட போகிறாங்க. ஸோ நோ நான்சென்ஸ். ஏன்னா இவங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விஷனில் வச்சுட்டு இவங்க டீம் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் ஃபுல் டீம் விளையாடி ஃபுல் டீம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டு எல்லாம் இப்போ ரெடி பண்ணணும். அப்போ தான் போயிட்டு வின் பண்ணுறதுக்கு கன்வின்சிங்காக வின் பண்ண முடியும். ஸோ அதனால் கம்பீர் அது பண்ணுறது கரெக்ட். இன்ஃபேக்ட் யாரையுமே ஸ்பேர் பண்ணுறதில்ல, எல்லாரையும் வந்து விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் குட். நீங்கள் 2027 வேர்ல்டு கப்புக்கு கோலியாவது இது நினைக்கிறீங்களா, இருப்பார் நினைக்கிறீங்க? கோலி இஸ் ரியலி ஃபிட், அதில் கொஸ்டினே கிடையாது. கோலி இஸ் ஃபிட் அண்ட் we don't have proper number 3, but they should not send him opening again. That's a big mistake. That's a big mistake. இப்போ இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து just because they wanted to select Dubey, whole thing got confused, mixed up. Dubey உள்ளே வரனாக்க யார் ட்ராப் பண்ணுது? ஜெய்ஸ்வால் ட்ராப் பண்ணாக்க ஓப்பனிங் இல்லை. ஸோ கோலியை முன்னாடி அனுப்பு. கோலி பண்ணால் கோலிக்கு வந்து ஓப்பனிங் விளையாடே வரல. ப்ராக்டிக்கலாக இஸ் நாட் ஏபிள் டு, பிகாஸ் ஓப்பனிங்கில் வந்து யூ ஹேவ் டு லாஃப்ட் த பால். கோலி டசன்ட் லாஃப்ட் ஈஸிலி. கிரவுண்டில் ட்ரைவ் அடிக்கிறாள், கிரவுண்டில் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைலமாவில் மாட்டின்றார் அவர். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ திங்க் தே மேட் எ மிஸ்டேக் பை சென்டிங் கோலி ஓப்பனிங். ஸோ தே ஷுட் ஹவ் ட்ராப் டுபே அண்ட் ரீடைன்ட் ஜெய்ஸ்வால். அப்போ டீம் வுட் ஹவ் பின் பேலன்ஸ்ட். ஏன்னா கோலி நம்பர் 3ல வந்து ஒழுங்காக விளையாடிருப்பார். இப்போ இதுலேயும் 27லையும் சரி, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி நம்பர் 3 தான் போகணும். நம்பர் 3 தான் போகணும், அது கொஸ்டினே கிடையாது. ஓப்பனிங் அவர் இஸ் அன்ஃபிட், ஓப்பனிங் போகக்கூடாது. அண்ட் ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் டெஃபினட்டாக விளையாடி ஆகும். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து வெரி குட் கிளாஸ். ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் லாட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் நிறையா இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் போலர்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க போகிறது. இவங்க 2 பேரும் என்ன ஷாட் அடிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல் பிளேயர்ஸை வச்சுக்கணும் நீங்கள். அவங்க வந்து தே கிரியேட் டவுட் இன் த போலர்ஸ் மைண்ட். அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது அடுத்து வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அடுத்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் T20 வேர்ல்ட் கப், அப்புறம் வந்து வேர்ல்ட் கப். இந்த 4 டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. கம்பீருடைய கோச்சிங் ஸ்டென்ட்டில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? திருப்பி கப்பு வருமா? ஈசாலா கப் நமதேன்ற இல்லை, யா சி கம்பீர் வந்து ஆன் ரெக்கார்ட் இஸ் அ குட் கோச் பிகாஸ் ஹி ஹஸ் ப்ரூவன், ரைட்? அண்ட் அன்லெஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த பிசிசிஐ இட்செல்ஃப், டீமில் ப்ராப்ளம், டீமில் ப்ராப்ளம் இருந்தால் கூட கோச்சை வந்து ட்ராப் பண்ணக்கூடாது. That is a mistake made by BCCI before. Kohli wanted Kumble to be dropped, removed, and BCCI did that. That is the biggest mistake made by BCCI. வேர்ல்டு எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஒரு கேப்டன் சொல்லி கோச்சை ரிமூவ் பண்ணுறது எங்கேயுமே நடந்தது கிடையாது. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சப்புறம் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் பாதியில் வந்து கோச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ரவி சாஸ்திரி கொண்டு வந்து கிரைம், அது பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கேப்டன் பேச்சை கேட்டுட்டு கம்பீரை ட்ராப் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்காக ஃபுட்பால்லாம் நீங்கள் பண்ண முடியுமா? இது சாக்கர்லாம் கோச் இஸ் மோர் பவர்ஃபுல். அண்ட் இங்கே வந்து பிளானிங், பிளாட்டிங், எவ்ரி திங் டன் பை த கோச். நீ அங்கே போய் யூ கேரி அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் தேர். அதனால் கோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கனாட் ஈஸிலி சேஞ்ச் த கோச். அண்ட் கோச் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு தே ஹேவ் அ கமிட்டி.
அந்த கமிட்டி ப்ளஸ் செலெக்ஷன் கமிட்டி ப்ளஸ் ஐசிசிஐ பிரசிடென்ட் எல்லாரும் சேர்ந்து தான் கோச்சை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த கேப்டன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. தட் இஸ் ராங். கப்பெல்லாம் வருமா சார்? கப்பு நல்ல சான்ஸ் இருக்குது. ம். ஏன்னா மெயின் ரீசன் ஃபார் இந்தியா வின்னிங் த கப் இஸ் மற்ற டீம் பேடாக இருக்குது. ஓகே, நீ வேணா பாருங்கள், பாகிஸ்தான்லாம் அடி பாட்டமுக்கு போயிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸுக்கு வராங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்க வந்து அவங்களே 1.5 டீம் அவங்க. தென் இங்கிலாந்து எப்போ ஃபெயில் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல சைடு வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் நாட் இன் குட் ஃபார்ம். இன்ஃபேக்ட் அதில் 4-5 வேஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த மேக்ஸ்வெல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்னைக்கு அடிக்க போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நியர் ஃப்யூச்சர் ஆஸ்திரேலியா வின் பண்ண முடியாது கண்டிப்பாக. அண்ட் இங்கிலாண்டும் வந்து ஸ்டார் ஸ்டட்டட் டீம், பட் தே ஃபெயில் மிசரபிளி. ஆர்ச்சர்லாம் இருக்கான், நல்ல பிளேயர், மார்க்வுட் ஆர்ச்சர்லாம். பட் அவங்க வந்து இந்தியா ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் இங்கிலாந்து வின் பண்ண முடியும். அந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியாவுக்கு சேலஞ்சே ஆப்கானிஸ்தான் தான் போடுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா இஸ் டூயிங் வெரி வெல் அண்ட் இட் இஸ் இன் த குட் ஹேண்ட்ஸ் ஆஃப் கோச் கம்பீர். ஆஸ் சச் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா கம்பீர் வந்து இஸ் நாட் அ ஜோக்கர். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு யாராவது ஒரு பிளேயர்னா இவன் வந்து என்ன இப்படிலாம் வளர்றான் திங்க் பண்ணுவாங்க. இது அப்படிலாம் இல்லை. நோ நான்சென்ஸ், வெரி சீரியஸ் கை அண்ட் மீன்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ஃபைட் டு வின் அண்ட் அபவ் ஆல் பேட்ரியாட்டிக். கண்ட்ரிக்காக என்னோட பண்ணுவார். ரொம்ப நன்றி சார். நம்மோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்க ரொம்ப தேங்க்ஸ்.